முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு கேட்டதை தரும் சக்தி வாய்ந்த முருக மந்திரங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம். அவரிடம் உண்மையான பக்தி செலுத்தி வழிபட்டால் கேட்டதை கொடுப்பார். அதோடு மந்திர ஜபம் போற்றி துதிகள் பாடி வழிபடுவது என்பது முருக வழிபாட்டில் மிக முக்கியமானதாகும். அரோகரா என்றால் பரம்பொருளே என்னை காப்பாற்று என்று பொருளுங்க. அதனால்தான் முருகப்பெருமானுக்கு அரோகரா சொல்லி வழிபடுகிறார்கள். இது தவிர முருகனை என்னென்ன மந்திரங்கள் சொல்லி வழிபட்டால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. முருகப்பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பி பக்தர்கள் வணங்கி வருகின்றனர். முருகப்பெருமானுக்கு மிக ஏற்ற விரதமான சொல்லப்படுகிறது சஷ்டி விரதம்தான். குழந்தை வரத்துக்காக மட்டுமின்றி எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு சஷ்டி விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். மற்ற தெய்வங்களைப் போல் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடையாது. மனதால் முருகனை நினைத்து அவரை முழுமையாக சரணடைந்தாலே போதும். பக்தர்களின் மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே முருகப்பெருமான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதாகும். முருகப்பெருமானை வழிபடும் போதும் முருகனுக்கு விரதம் இருக்கும் நாட்களில் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முருகனுக்குரிய மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை மனதார காலையிலும் மாலையிலும் சொல்லி வழிபட வேண்டும். முடிந்தவர்கள் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். 21 முறை, 108 முறை, 1008 முறை என இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இப்படி வழிபட்டால் முருகனிடம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நமக. முருகன் ஸ்லோகம் ஞான சக்திதர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்தா கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக. அடுத்து கந்த சஷ்டி ஸ்லோகம் ஓம் நமோ பகவதே சரவண பவாய சக்தி ஷண்முகாய ருத்ர குமாராய கௌரி சுதாய சகலபூத கண சேவித்தாய அசுரகுல நாதனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தயமாம் ரக்ஷா ரக்ஷா ஓம் சகல ஸ்வர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு. முருகனின் மந்திரங்களும் அதனுடைய பலன்களும் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓம் சரவண பவா, பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்குங்க. ஓம் ஷண்முகாய நமக, ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும். ஓம் முருகனே நமக, அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும். வேலவா வேலவா, வெற்றி கிடைக்கும். ஓம் குமாராய நமக, ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும். ஓம் கந்தாய நமக, வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக, தடைகள் விலகும். ஓம் வேலாயுதாய நமக, வேகமும் வளர்ச்சியுமான ஏற்படும். ஓம் சுவாமிநாதாய நமக, முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும். ஓம் சரவண பவ ஸ்ரீ முருகனே நமக, அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று கருதுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.